ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் சாதம் செய்ய சொல்லித்தரேன். இன்ஸ்டண்ட்டாக டிஃபன் பாக்ஸுக்கு. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், பின்ன கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை போட்டு கொஞ்சம் இதை வறுத்துக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். சூடாக சாதம் செஞ்சுட்டு அதில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த போட்டிருக்க கடலைப்பருப்பும் நிலக்கடலைப்பருப்பும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 2 பச்சை மிளகா பெருசாக நீளமாக கீரி போட்டிருக்கேன், 2 கருவேப்பிலையும், ஒரு பூண்டும் தட்டி போட்டிருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு. இது ஜஸ்ட் 1 கப்பு சாதத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் இந்த மசாலாலாம் கூடுதலாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காவை போட்டுக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும். இந்த வளைக்காப்புக்கெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போது இந்த தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், கத்திரிக்காய் சாதம், புளியோதரை இதெல்லாம் வெரைட்டியாக செய்வாங்க. 9 வகை 11 வகை அதுக்கு இது யூஸ் ஆகிக்கும். பாருங்கள், இது எல்லாமே இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டுடலாம். போட்டு கிளறி எடுத்துட்டோன்னாக்கா நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோக்னட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாழைக்காய் ஃப்ரை ப்ளஸ் ஒரு அவையலோட இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப 3 காம்பினேஷனும் நல்லா இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.